ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனி ஹிந்தி யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனல்ல பார்க்காத ஒரு இன்ட்ரெஸ்டிங் மெத்தட்ல தான் இன்னைக்கு கிளாஸ் இருக்க போகுது. இந்த இன்ட்ரெஸ்டிங் மெத்தட்ல தான் நாம இன்னைக்கு ஹிந்தி கத்துக்க போறோம். இப்பதான் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்ற பிகினரா இருக்கட்டும், இல்ல ஓரளவு பேசுவேன் இன்னும் கொஞ்சம் கத்துட்டு இருக்கேன்னு சொல்ற இன்டர்மீடியட் லெவல்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த மெத்தட் மூலமா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். இதுல நான் ஒரு இமேஜ் காமிக்க போறேன். அந்த இமேஜ்ல என்னென்ன செயல்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஹிந்தில சொல்ல கத்துக்க போறோம். சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஹிந்தி கத்துக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த இமேஜ் உங்களுக்கு காமிச்சர்றேன். இதுல யார் யார் என்னென்ன செயல்கள் பண்றாங்க, என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நல்ல ஒரு 10 செகண்ட் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஓரொருத்தர் செய்யக்கூடிய செயலையும் ஹிந்தில எப்படி சொல்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப நாளாவே ஹிந்தி கத்துட்டு இருக்கேன்னு சொல்றவங்க இந்த வீடியோவ ஒரு பாஸ் போட்டு வச்சுட்டு, இவங்கெல்லாம் என்னென்ன செயல்கள் செய்றாங்களோ, அத உங்களால சொல்ல முடியுதா? அப்படின்னு எழுதி கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமே நான் குடுக்குற ஆன்சர்ஸும், நீங்க சொன்ன ஆன்சர்ஸும் கரெக்ட்டா இருக்கான்னு கூட நீங்க செக் பண்ணலாம். எழுதி வைக்கிறதுக்கு நோட் பென்லாம் இல்ல அப்படின்னா, நீங்க நம்ம கமெண்ட் செக்ஷனயே யூஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்னென்ன சென்டென்சஸ் தெரியுதோ, அது எல்லாத்தையும் டைப் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணி வச்சுருங்க. பின்ன ஒண்ணொண்ணும் நான் சொல்ல சொல்ல நீங்க கரெக்ட்டான்னு செக் பண்ணிட்டே வந்துக்கலாம். நாம ஃபர்ஸ்ட் சொல்ல போறது இந்த லேடி. ஆரோ மார்க் உங்களுக்கு காட்டுது இல்லையா? இந்த லேடி என்ன செஞ்சுட்டு இருக்காங்களோ, அத நாம ஹிந்தில சொல்லப் போறோம். இவங்க ஆக்சுவலி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த தரைய வந்து பெருக்கி விட்டுட்டு இருக்காங்க. கூட்டி விடுறது, பெருக்கி விடுறது இந்த மாதிரி நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இத எப்படி ஹிந்தில சொல்றதுன்னு பார்க்கலாம். தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஒரு ஒரு பெண் தரைய பெருக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண் தரையை பெருக்குகிறார். பெருக்கிட்டு இருக்காங்க, பெருக்குறாங்க எதுனாலும் சொல்லலாம். ஆக மொத்தம் அந்த செயல் இந்த நிமிஷம் நடந்து கொண்டு இருக்கிறது. இத எப்படி சொல்றதுன்னா, ஏக் மஹிலா. மஹிலானா ஒரு பெண், ஒரு லேடின்னு அர்த்தம். ஏக் மஹிலா ஜாடு லகா ரஹி ஹை. ஜாடு லகா ரஹி ஹை அப்படின்னா, பெருக்கி விட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். கூட்டி விட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏக் மஹிலா ஒரு லேடி. ஜாடுங்கிற வார்த்தைய தனியா எடுத்து பார்த்தா, அது விளக்குமாற குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. தொடப்பம், விளக்குமாறுன்னுலாம் சொல்லுவோம் இல்லையா? இதுதான் ஜாடு. ஜாடு லகா ரஹி ஹை அப்படின்னா பெருக்கிட்டு இருக்காங்க. அந்த தொடப்பத்த வச்சு பெருக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏக் மஹிலா ஜாடு லகா ரஹி ஹை. நான் உங்களுக்கு முன்னாடியே இமேஜ் காமிச்சதுனால, நீங்க என்னென்ன வார்த்தைகள் இதுக்கு யூஸ் பண்ணீங்க? லேடிக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணீங்கன்னு யோசிங்க. ஒருவேள ஔரத் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுவுமே கரெக்ட் தான். ஏக் ஔரத் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு லேடின்னு தான் அர்த்தம். ஏக் மஹிலா அப்படின்னா, அதுவும் ஒரு லேடின்னு தான் அர்த்தம். ஜாடு லகா ரஹி ஹை. பெருக்கி விடுறதுக்கு என்ன வார்த்தைன்னு இவ்வளோ நேரம் உங்களுக்கு தெரியலன்னா, இப்ப தெரிஞ்சுக்கங்க. பெருக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஜாடு லகா ரஹி ஹை. ஜாடு லகா ரஹி ஹை. அடுத்தது இமேஜ்ல இருக்கக்கூடிய இந்த நபர் செய்யக்கூடிய வேலைய நம்ம சொல்லப் போறோம். ஏரோ மார்க் காமிக்குது இல்லையா? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காரு. இத தான் நம்ம ஹிந்தில சொல்லப் போறோம். ஒரு ஆள் செடிக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டு இருக்கிறார். இது எப்படி சொல்றது? ஏக் ஆத்மி பௌதோं को पानी डाल रहे हैं. பெரிய சென்டென்ஸா தெரியும். ஒண்ணொண்ணா பார்ப்போம். ஏக்னா என்னது? ஒரு. ஆத்மி அப்படின்னா மனிதன், ஒரு ஆள், ஒரு நபர். இதுதான் ஆத்மின்னு சொல்றோம். பேசிக்கா சொல்லப்போனா ஒரு ஆண். ஏக் ஆத்மி பௌதோ. பௌதோன்னா செடிகள். பௌதோ கோ அப்படின்னா செடிகளுக்கு. பௌதோ கோ செடிகளுக்கு பானி தண்ணி டால் ரஹே ஹே. டால்னா ஆக்சுவலான அர்த்தம் சரியா சொல்லுங்க அப்படின்னு கேட்டா போடுவது. நாம தண்ணி போட்டுட்டு இருக்கேன் செடிக்குன்னு சொல்ல மாட்டோம். ஆனா அவங்க தண்ணி ஊத்திட்டு இருக்கிறத பானி டால் ரஹே ஹேன்னு தான் சொல்லுவாங்க. ஊற்றுவதற்கு தனியா ஒரு வார்த்தைன்னு அவங்க யூஸ் பண்ணிக்கிறது இல்லைங்க. ஏக் ஆத்மி ஒரு ஆள் பௌதோ கோ செடிகளுக்கு பானி டால் ரஹே ஹே. தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். நம்ம சாதாரணமா பேசும்போது தண்ணி ஊத்துறாரு அப்படின்னு சொல்லிருவோம். அது ஆக்சுவலி அந்த செயல் இன்னமுமே நடந்துட்டு இருக்கு இல்லையா? சோ ஊத்திட்டு இருக்காரு, டால் ரஹே ஹேன்னு சொல்லணும். அடுத்தது இந்த இமேஜ்ல இந்த குழந்தை ஒரு சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா? இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்றத பேசப் போறோம். நான் கேட்க கேட்க நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களும் கூட சேர்ந்து யோசிச்சுக்கோங்க. நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். சாதாரண வார்த்தையில சொல்லணும்னா, ஒரு பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கா. இல்லையா? ஒரு பெண் விளையாடுகிறாள்.
ஒரு பெண் விளையாடிக் கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு இல்லையா? அதனால நம்ம லடுக்கின்னு சொல்லணும். இதே பெரிய லேடியா இருந்திருந்தா, औरतனோ இல்ல மஹிளானோ சொல்லியிருந்திருப்போம். இது சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால லடுக்கின்னு சொல்றோம். "ஏக் லடுக்கி खेल रही है." "ஏக் லடுக்கி खेल रही है." ஏக்னா ஒரு, லடுக்கினா பொண்ணு, மஹிளானா லேடி. பெரிய பெரியவங்க. அப்ப மஹிளான்னு சொல்லணும். சின்ன பொண்ணுங்கும்போது லடுக்கி சொல்லலாம். ஏக் லடுக்கி கேல். கேல்னா இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? விளையாடுவது. கேல்னா விளையாடுறது. கேல் ரஹி ஹை அப்டின்னா விளையாடிக் கொண்டிருக்கிறாள். ஏக் லடுக்கி கேல் ரஹி ஹை. ஏக் லடுக்கி கேல் ரஹி ஹை. இதே அந்த பொண்ணு செய்யறத கரெக்ட்டா சொல்லணும். அவ ஆக்சுவலி விளையாண்டுட்டு இருக்காங்கிறத விட, ஒரு பார பிடிச்சு தொங்கிட்டு இருக்கா. கரெக்ட்டுங்களா? இத எப்படி சொல்றது? लड़की मंकी बार पर लटक रही है. லடுக்கி லடுக்கின்னா யாரு? பொண்ணு. குட்டி பொண்ணு. மங்கி பார் அப்டின்னா, அந்த பார் பேர சொல்றோம். மங்கி பார்ன்னு. மங்கி பார் பர் அப்டின்னா, மங்கி பார்ல. லட்டக் ரஹி ஹை. லட்டக்னா தொங்குறது. இப்ப இந்த வார்த்தை நமக்கு புதுசு. கேலுங்கிற வார்த்தை அங்க புதுசு. கேல் அப்டின்னா விளையாடுறது. கேல் ரஹி ஹைன்னா விளையாடிக் கொண்டிருக்கிறாள். லட்டக் ரஹி ஹைன்னா தொங்கிட்டு இருக்கிறா. லड़की मंकी बार पर लटक रही है. லடுக்கி மங்கி பார்ல அதாவது அந்த சின்ன பொண்ணு மங்கி பார்ல தொங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். கேல் ரஹி ஹை, லட்டக் ரஹி ஹை. 2 கத்துக்கிட்டீங்க இப்போ. மறுபடியும் இமேஜுக்கு போகலாம். இமேஜ்ல இப்ப இந்த குட்டி பையன் எல்லோ ஷர்ட் போட்டிருக்கான் இல்லையா? இந்த பையன் செய்யக்கூடிய செயல் என்னது? அவன் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். இத எப்படி ஹிந்தில சொல்றதுன்னு பாத்துரலாமா? ஒரு பையன் சைக்கிள் ஓட்டுகிறான் அல்லது ஒரு பையன் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். இத எப்படி சொல்லலாம்னா, ஏக் லடுக்கா சைக்கிள் சலா ரஹா ஹை. ஏக் லடுக்கா ஒரு பையன். ஆத்மினா யாரு? அந்த தண்ணி ஊத்திட்டு இருந்தாரு இல்லையா? அவர நம்ம ஆத்மின்னு சொன்னோம். ஏன்னா, அவர் வளர்ந்த ஒரு ஆள். இது எல்லோ ஷர்ட் போட்ட சின்ன பையன். அப்ப என்ன சொல்லணும்? லடுக்கா. ஏக் லடுக்கா சைக்கிள் சலா ரஹா ஹை. சலா ரஹா ஹைன்னா ஓட்டிட்டு இருக்கான்னு அர்த்தம். சலா ரஹா ஹை. இப்ப என்ன வார்த்தை கத்துக்கிட்டீங்க? இப்ப லட்டக் கத்துக்கிட்ட மாதிரி, கேல் கத்துக்கிட்ட மாதிரி, சலான்ற வார்த்தையும் கத்துட்டு இருந்திருப்பீங்க. சலாவுடைய அர்த்தம் ஓட்டுவது. சலா ரஹா ஹை ஓட்டிட்டு இருக்கான். சலா ரஹா ஹை ஓட்டிட்டு இருக்கான். சல் ரஹா ஹை கிடையாது இது. சல் ரஹா ஹைன்னா நடக்கிறது, போகிறது. இது சலா. சலா அப்படிங்கிறதுங்க ஓட்டுவது. एक लड़का साइकिल चला रहा है. அடுத்தது இமேஜ்ல இருக்கக்கூடிய பின்னாடி அந்த சின்ன பையனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர் செய்யற வேலை. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இமேஜ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். பையன் வந்து முன்னாடி சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். அவனுடைய அப்பான்னு வச்சுக்கலாம். அவனோட அப்பா பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காரு. ஓடிட்டு இருக்காரு. இது எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். அவனோட அப்பா அவனுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. उसके पापा पीछे दौड़ रहे हैं. उसके पापा पीछे दौड़ रहे हैं. उसके पापाனா அவனோட அப்பா. उसके पापा அவனோட அப்பா. पीछे பின்னாடி. दौड़ रहे हैं ஓடிட்டு இருக்காரு. दौड़ அப்படின்னா ஓடுவது. रहे हैं அப்படின்னா ஓடிக்கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி சைக்கிள் சலா ரஹா ஹேன்னு போட்டோம். கவனிச்சீங்களா? ரஹா போட்டிருந்திருப்போம். அதுக்கு காரணம் அது சின்ன பையன். ஓட்டிட்டு இருக்கான்னு சொன்னா போதும். ஆனா இங்க அப்பாவ பத்தி சொல்றோம். ஓடிட்டு இருக்கான்னு சொல்ல முடியாது. ஓடிட்டு இருக்காரு. மரியாதைக்காக ரஹா போடக்கூடாது. ரஹே போடணும். உஸ்கே பாப்பா பீச்சே தௌड़ रहे हैं. உஸ்கே பாப்பா அவனுடைய அப்பா பீச்சே பின்னாடி दौड़ रहे हैं ஓடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் அந்த அப்பாவுக்கும் பின்னாடி ஒருத்தர் சைக்கிள்ல வராரு. அவருடைய இமேஜ் சரியா தெரியல. ஆனா நம்ம வச்சுப்போம். அவரு காய்கறி வித்துட்டு இருக்காருன்னு. காய்கறிக்காரரு காய்கறி வித்துட்டு இருக்காரு. सब्जी वाला सब्जी बेच रहे हैं. சப்ஜி வாலா அப்படின்னா காய்கறிக்காரரு. சப்ஜினா காய்கறி. வாலாவை சேர்த்தா நம்ம எப்படி காரர் சேர்க்கிறோம் தமிழ்ல. காய்கறிக்காரரு, பழக்காரரு, பால்காரரு அப்படின்னு நம்ம எப்படி சேர்க்கிறோமோ அதே மாதிரி அங்க வாலா சேர்ப்பாங்க. சப்ஜி வாலா, சப்ஜி காய்கறி, பேச் பேச்னா விற்பது. நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஓடுவது தௌடு, ஓட்டுவது சலா, விளையாடுறது கேல், அந்த மாதிரி விற்கிறது பேச். வித்துட்டு இருக்கார். बेच रहे हैं. सब्जी वाला सब्जी बेच रहे हैं. காய்கறிக்காரரு காய்கறி வித்துட்டு இருக்காரு.
நெக்ஸ்ட் இந்த சைடுல இருக்க கடைய பாருங்களேன். ஆரோ மார்க் காமிக்கிற அந்த லேடிய கவனிங்க. ஒரு பொண்ணு, ஒரு லேடி காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க. காய்கறியோ, பழமோ ஏதோ ஒண்ணு அங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு லேடி காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க. ஹிந்தில एक महिला सब्जी खरीद रही है. एक महिला सब्जी खरीद रही है. एक महिलाனா என்னது? ஃபர்ஸ்டே நம்ம பார்த்த மாதிரி ஒரு லேடி. சப்ஜினா என்னது? இப்பதான் பார்த்தோம் காய்கறி. खरीद அப்படின்னா வாங்குவது. காசு குடுத்து நம்ம ஒரு விஷயம் வாங்குறோம்னா, அது பேரு खरीद. खरीद रही हैன்னு சொன்னா வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம். சின்ன பொண்ணுன்னு சொல்லும்போதும் ரஹி தான் சொன்னீங்க. பெரிய லேடின்னு சொல்லும்போது ரஹி தான் சொல்றீங்க. ஆனா ஆண்களுக்கு சின்ன பையன்னு சொன்னா ரஹா, பெரியவங்கன்னு சொன்னா ரஹின்னு சொன்னீங்களே. அந்த மாரி இது எதுவும் மாறாதான்னு கேட்டா மாறாது. பெண்களுக்கு 2 இடங்கள்லயும் வித் ரெஸ்பெக்ட்டா இருக்கும்போதும், வித்தவுட் ரெஸ்பெக்ட்டா இருக்கும்போதும் ரஹிங்கிற வார்த்தை மட்டுமே போதும். एक महिला सब्जी खरीद रही है. एक महिला सब्जी खरीद रही है. அடுத்தது இந்த குட்டி பொண்ணு 2 சின்ன பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கா. அந்த மங்கி பார்ல தொங்கிட்டு இருக்கறா. இன்னொரு பொண்ணு என்ன பண்றா? துணி காய போட்டுட்டு இருக்கா. அவ பண்ற வேலைய ஹிந்தில சொல்லலாம். இன்னொரு பொண்ணு துணிய உலர்த்தி கொண்டிருக்கிறாள். दूसरी लड़की एक लड़की நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் இல்லையா? पहली लड़की முன்னாடியே சொல்லிட்டோம். दूसरी लड़की இவங்க. இன்னொரு பொண்ணு கப்படே துணிகள सुखा रही है காய போட்டுட்டு இருக்கா. दूसरी लड़की कपड़े सुखा रही है. சோ दूसरी लड़कीனா இன்னொரு பொண்ணு, கப்படேனா துணி, சுகா ரஹி ஹைனா காய போட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சுகா ரஹி ஹை காய போட்டுட்டு இருக்கா. அடுத்தது அவளுடைய அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத ஹிந்தில சொல்ல பார்க்கலாம். ஆக்சுவலி அவங்க தலைக்கு எண்ணெய் வச்சு விட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா இந்த இமேஜ்ல பார்க்கும்போது. அத சொல்லிடலாம். அம்மா தலைமுடியில எண்ணெய் தடவிட்டு இருக்காங்க. மா बालों में तेल लगा रही है. மான்னா அம்மா. बालों में அப்படின்னா முடியில, தலைமுடியில. பால்னா தலைமுடி, बालों में அப்படின்னா தலைமுடியில. தேல் தேல்னா எண்ணெய். தேல்னா எண்ணெய். लगा रही है அப்படின்னா தேய்ச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. माँ बालों में तेल लगा रही है. माँ बालों में तेल लगा रही है. அம்மா முடியில எண்ணெய் தேய்ச்சு விட்டுட்டு இருக்காங்க. இதுவே இன்னொரு விதமாவும் தெரியுது அந்த இமேஜ்ல. அம்மா தலை சீவி விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இத ஹிந்தில माँ बाल कंघी कर रही है. அம்மா माँ बाल முடிய कंघी कर रही है சீவி விட்டுட்டு இருக்காங்க. कंघी कर रही हैன்னா என்ன அர்த்தம்? சீவிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். कंघी कर रही है. சோ நெறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தேல்னா எண்ணெய், லகா ரஹி ஹைனா தேய்ச்சு விட்டுட்டு இருக்காங்க, பால்னா முடி, கங்கி கர் ரஹி ஹைனா ஆ, சீவி விட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தது இந்த சின்ன பையன் கீழ உட்கார்ந்திருக்க சின்ன பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு இருக்கான். சாப்பாடு குடுத்துட்டு இருக்கான். மற்றும் ஒரு சிறுவன் நாய்க்கு உணவளிக்கிறான். இத எப்படி சொல்லலாம்? और एक लड़का और एक लड़काனா இன்னும் ஒரு பையன். ஏன்னா ஒரு பையன் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான் இல்லையா? இன்னும் ஒரு பையன் இருக்கான். அப்ப और एक लड़का இல்ல दूसरा लड़काன்னு கூட நீங்க சொல்லலாம். दूसरा लड़का कुत्ते को कुत्ते कोனா நாய்க்கு खाना சாப்பாடு खिला रहा है. खिला रहा हैனா சாப்பாடு குடுத்துட்டு இருக்கான். அவன் தான் அந்த சாப்பாட நாய்க்காக குடுக்குறான். சோ खिला रहा है. खाना खिला रहा है. சாப்பாடு குடுத்துட்டு இருக்கான். और एक लड़का कुत्ते को खाना खिला रहा है. இதுவே அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது? சாப்பிட்டுட்டு இருக்கு. நாய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கு. இது எப்படி சொல்றதுன்னு பாத்துரலாமா? நாய் குத்தா சாப்பாடு खाना சாப்பிட்டுட்டு இருக்கு खा रहा है. कुत्ता खाना खा रहा है. कुत्ता खाना खा रहा है. நெக்ஸ்ட் இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு வயதானவர் இருக்காரு. இன்னொரு வயசானவர் இருக்காரு. அவரும் தண்ணி ஊத்திட்டு இருக்காரு செடிகளுக்கு. இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். ஒரு வயதான மனிதர் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஏக் புசுர்க் ஆத்மி. ஏக் ஆத்மினா ஒரு நபர், ஒரு மனிதர். ஆனா இது நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம் என்னன்னு குறிப்பிடுறோம்? ஒரு வயதான மனிதர். அப்ப என்ன சொல்லணும்னா புசுர்க்னு சொல்லலாம்.
பூடா ஆத்மி, பூடே ஆத்மின்லாம் சொல்லலாம். ஆனா, அது வந்து அ அவ்ளோ மரியாதையா இருக்காது. புசுர்க் அப்படிங்கிறது பேச்சு வழக்குல மரியாதையாவும் சொல்ற மாதிரி, வயதான அப்படிங்கிறது ஒரு டீசென்ட் வேர்டா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் புசுர்க். ஏக் புசுர்க் ஆத்மி பி. பீன்னா என்ன அர்த்தம்? ஒரு வயதான ஆளும் சொல்றோம் இல்லையா? ஆல்சோ அதுக்கு தான் இந்த பி யூஸ் பண்ணணும். ஏக் புசுர்க் ஆத்மி भी ஒரு வயதான நபரும் पौधों को செடிகளுக்கு பானி டால் ரஹே ஹை தண்ணி ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் தண்ணி ஊத்திட்டு இருந்தாரு. இவரும் ஊத்திட்டு இருக்காரு. அதனால இந்த இவரும் அப்படிங்கிறதுக்காக आदमी भी एक बुजुर्ग आदमी भी पौधों को पानी डाल रहे हैं. एक बुजुर्ग आदमी भी पौधों को पानी डाल रहे हैं. சோ அவ்வளவுதாங்க. இந்த ஒரு இமேஜ எடுத்ததுக்கு ஒவ்வொருத்தரும் என்னென்ன செயல்கள் செஞ்சாங்கன்னு நம்ம படிச்சது மூலமாவே நெறைய வார்த்தைகள், நெறைய வாக்கியங்கள், அது போக நெறைய வெர்ப்ஸ் செயல்கள். செயல்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வண்டி ஓட்டுறது, வீடு பெருக்குறது, காய போடுறது, தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது, தண்ணி ஊத்துறது, இந்த மாதிரி பல செயல்கள் நீங்க கத்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, லைக் போடுறதோட தாண்டி ஒரு விஷயம் முக்கியமா நீங்க செய்யணும். இது யூஸ்ஃபுல்லா இருந்ததா? இல்லையா? அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்ன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நெறைய இமேஜஸ் கொண்டு வரேன். நெறைய இமேஜஸ் பத்தின நெறைய விஷயங்கள் நம்ம ஹிந்திலயே டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஈஸியாவும் டக்குனு ஹிந்தி கத்துக்கணும்னு நெனைக்கிற யாருக்கா இருந்தாலும், சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையிலும் யார் நெனச்சாலும், நம்மளோட டக்குனு ஹிந்தி சேனல் பத்தி தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. புது புது விதங்கள்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வேஸ் ஆஃப் லேர்னிங்ல உங்களால ஹிந்தி கத்துக்க முடியும். ஈஸியா தமிழ் மூலமா. அதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.